ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பங்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த ப்ரொமோ 3ல கொஞ்சம் நம்மளுக்கு மன நிம்மதியை கொடுக்குது. ஏன் அப்படின்னா போன இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க், அந்த பொம்மை டாஸ்க்கை வந்துட்டு அதிகப்படியாக கனி அந்த அன்பு கேங் தான் வந்துட்டு ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்துனாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனி அண்ட் சபரி அவங்களோட விஷயங்கள் தான் அங்கே வந்துட்டு போச்சு. இவங்க பிளான் பண்ணுறது அதை செயலாற்றுறது இப்படி தான் போச்சு. அதமோ வந்துட்டு குயின் வந்துட்டு கனி, அதுக்கு மந்திரி வந்துட்டு நம்ம சபரின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதன்படி தான் வந்து ஃபஸ்ட்டு கனி வந்துட்டு விஜய் பார்வதி தூக்கணும்னு சொல்லிட்டு முதல் பிளானை போட்டாங்க. அதன்படி எல்லாருமே செஞ்சு விஜய் பார்வதி தூக்குனாங்க. சரிங்களா? இப்போது அந்த விஷயங்கள் இங்கே வந்து பூதாகரமாக வெடிக்குது. அவர் கேட்குற விஜய் சேதுபதி, இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கேம் விளாண்டிங்களா, இந்த கேமில் வந்துட்டு ஒருத்தர் ஒரு ரவுண்ட்லேயும் தூக்குறீங்களா, எந்த பேசிஸில் தூக்குறீங்க, எப்படி முடிவு பண்ணுறீங்க, யார் இதை முடிவு பண்ணுறான் அப்படின்போது டக்குன்னு கமுருதி எந்திரிக்காப்புல. ஏன்னா இதுதான் இவருக்கு கிடைச்ச சான்ஸ். அதுக்கு முன்னாடி போட்டு பொழந்துட்டாப்புல இல்லையா? அதனால் இப்போ வந்துட்டு அவங்கள போலக்கூட்டோம் விஜய் சேதுபதினு சொல்லிட்டு, சார் இதுக்கு மாஸ்டர் மைண்ட் பார்த்தீங்கன்னா கன்னியக்கா தான் சார், சபரி வந்து இன்னொரு மாஸ்டர் மைண்டு சார், பார்வை தூக்கலான்னு நிறைய பிளான்லாம் பண்ணுவாங்க சார், எப்படி லைட்டாக போட்டு விடுவாப்புல. எப்பயுமே இந்த யார் இதுக்கு காரணம் என்ன முடிவு எடுக்கிறாங்க கேட்டால் அதெல்லாம் சொல்லிவிட்டு இவர் மைண்டில் இருக்க ஒரு விஷயத்தை அங்கே சொல்லி விட்ருவாப்புல. அதுக்கப்புறம் கலை வந்துட்டு சார் லாஸ்ட்டாக அந்த டீல் பண்ணுறது எல்லாமே கன்னி அண்ட் சபரி தான் சார் எங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டீலிங் பேசுவாங்களே அந்த விஷயத்த சொல்கிறாங்க. விஜய் பார்வதி விட்டா பேசாமல் இருப்பாங்களா இந்த கேள்விக்கு? அவங்க ஏற்கனவே சபரி மேலே செம்ம காண்டில் இருக்காங்க, கொலகாண்டில் இருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சபரியோட தாட்ஸும் சரி கனியக்காவோட தாட்ஸும் சரி எக்கச்சக்கமாக அங்கே இருந்தது அவங்களுக்கு மட்டும்தான் சார். மற்றபடி எல்லாருமே கப்ச்சு போட்டு வாயை மூடிட்டு இருந்தாங்க, இவங்க தான் மற்றவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி வந்துட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ அவர் வந்து டென்ஷன் ஆகிட்டு, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம் நாங்கள், நீங்கள் எல்லாருமே வந்து அவங்க பேச்சை கேட்டுட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளியில் பார்க்குற எங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்களே சொல்லுங்களேன், இது சுவாரஸ்யமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு கொஷினை கேட்குறாரு. அவங்க எல்லோரும் மூஞ்சி எங்கே போய் வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது இன்னொரு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. முத்துக்குமாரன் நான் நம்பி அந்த டீம் இருக்கும், எல்லாருமே வந்துட்டு முத்துக்குமாரன் தான் செய்ய சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி முத்துக்குமாரன் மாட்டி விட்ருவாங்க. முத்துக்குமாரன் போட்டு பொழப்பாங்க. உங்களை யார் முத்துக்குமாரன் சொன்னதை கேட்க சொன்னது? நீங்கள் இங்கே தனியாக தானே கேம் விளையாட வந்தீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் தனியாக பண்ணால் நாங்கள் மாட்டி போகலாம். இப்போ எங்களை கேட்கும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், கனியும் சபரியும் பண்ண சொன்னாங்க, அதனால தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ எஸ்கேப் ஆகிட்டோம்ல. எப்படி செம்மல்ல? இந்த மாதிரி இந்த சீசன் மட்டும் இல்லை, எல்லா சீசன்லையும் இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து தந்திரத்தை பண்ணுவாங்க. ஆனால் அதையும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கனியக்கா அண்ட் சபரி மாதிரியும் வந்து பண்ணுவாங்க. பட் சபரியை விட கனி அவங்களுடைய விஷயங்கள் தான் கொஞ்சம் அதிகப்படியாக இருந்துச்சு. இந்த அவங்களே ஒரு இடத்துல வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஐயோ நீங்கள் வந்து நான் வெள்ளியாகவே மாறிட்டேன்டா அப்படின்னு. நீங்கள் வெள்ளியாக தான் மாறிட்டீங்களே, வெள்ளியாக ஆகிட்டீங்க, ஆகிட்டீங்க. உங்களுடைய சிஸ்டர் விஜயலட்சுமி வந்து எவ்வளோ சூப்பராக விளாண்டு போனாங்க, நீங்கள் இப்படி வந்து அன்புகான் 2.0 தலைவின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து காண்டா வராங்க. பட் இருந்தாலும் இப்பயே வந்துட்டு இது ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு கனி அவங்க செயல்பட்டால் நல்லா இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் அவங்க தான் கேப்டன். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் எப்படியோ நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். எங்கள் மனசில் இந்த பாரமே குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்கும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த எபிசோடை பார்க்க ஆவலாக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் வேறு ப்ரொமோ மட்டும் தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.